யாழில் அதிகரித்து செல்லும் வீதி விபத்துக்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்குமாறு கோரி யாழ்ப்பாணத்தில் இன்று கவனஈர்ப்பு போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இழந்து நிற்போம் என்ற தொனிப்பொருளில் யாழ் போதனா வைத்தியசாலையின் வைத்தியர்கள் மற்றும் தாதிகள் ஒன்றிணைந்து குறித்த கவனஈர்ப்பு போராட்டத்தினை முன்னெடுத்தனர். மேலும் ஜான் பொஸ்கோ கல்லூரி, யாழ் இந்து ஆரம்ப பாடசாலை உள்ளிட்ட பாடசாலைகள் மற்றும் யாழ் மாநகர சபை ஆகியவற்றிலும் குறித்த கவனஈர்ப்பு போராட்டம் நடைபெற்றது. வடமாகாணத்தில் குறிப்பாக யாழில் அண்மைய காலமாக அதிகரித்து வரும் வாகன விபத்துகளால் பலரது உயிர் காவு கொள்ளப்பட்டுள்ள நிலையில் இதனை தடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என இதன்போது வலியுறுத்தப்பட்டது. வாகன விபத்துக்களை தடுப்பதற்கு வேக தடைகளை ஏற்படுத்துதல் மற்றும் தேவையற்ற வீதி தடைகளை அகற்றுதல் உள்ளிட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என அண்மையில் வடக்கு முதல்வர் சி.வி. விக்னேஸ்வரனும் வலியுறுத்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. நாளாந்தம் வீதி விபத்துக்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கின்றன. இந்த வீதி விபத்துக்களை தடுக்கும் முகமாக ஒரு வார காலமாக இந்த வீதி விபத்தை தடுப்போம் என்ற கருப்பொருளில் இந்த நிலைப்பாட்டை முன்னெடுக்கின்றோம். இதில் கூடுதலாக வீதி ஒழுங்குகளை பின்பற்றி இந்த வீதி விபத்தை தடுத்து மக்களையும் சமுதாயங்களையும் காக்கும் நோக்கமாக மக்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக இவ்வாறான ஒரு நிகழ்வை எமது மருத்துவர் சங்கம் முன்னெடுத்துள்ளது. அதற்கு நாமும் அனைவரும் ஆதரவாக எமது தாதிய கல்லூரி ஆசிரியர் குழாமும் தாதிய மாணவர்களும் மருத்துவ மாது பயிற்சி மாணவர்களும் எமது தாதிய சமூக உத்தியோகத்தர்களும் ஒருங்கிணைந்து எமது ஆதரவை தெரிவித்து நிற்கின்றோம். எனவே அனைவரும் இந்த வீதி ஒழுங்குகளை பின்பற்றி விபத்துக்களை தடுக்க எம்முடன் ஒன்றிணையுமாறு அன்பாக கேட்டு நிற்கின்றோம்.